பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வேலைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆண்டவருக்கு மகிமை. நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால். ஆம் சகோதர சகோதரிகளே, ஒரு உண்மையை நாம் அங்கே படிக்கிறோம். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால். நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? புத்திரராய் இருக்கிறீர்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுடைய குமாரனாக, தேவனுடைய குமாரத்தியாக, குமாரர்களாக, குமாரத்திகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அடிமைகள் இல்லை. அடிமைகளை தேவன் உருவாக்க விரும்பவில்லை. பிள்ளைகளை, புத்திரர்களை தேவன் உருவாக்க விரும்புகிறார். அப்படி புத்திரர்களாய் இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் அது ஒரு விடுதலையின் அபிஷேகம், அது ஒரு வல்லமையான அபிஷேகம், அது ஒரு ஆவிக்குரிய காரியம், அது ஒரு மகத்தான அபிஷேகம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அது புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று சொல்லுகிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிக்காக நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை, தேவகுமாரனுடைய ஆவி நமக்குள்ளே வந்திருக்கிறது. தேவகுமாரனுடைய அபிஷேகம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? அப்பா பிதாவே என்று தேவனை அழைப்பதற்கு அதுதான் நமக்கு உதவி செய்கிறது. தேவன் நம்முடைய அப்பா அல்லவா? தேவன் நம்முடைய பிதா அல்லவா? அவரை அப்பா என்று அழைக்க, அவரை பிதாவே என்று அழைக்க அந்த அபிஷேகம் நமக்கு உதவி செய்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த அந்த அற்புதமான கிருபை ஸ்லாக்கியங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஆச்சரியமான கிருபைகளுக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் புத்திரராய் இருக்கிறீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், அப்பா பிதாவே என்று தேவனை அழைக்கிறீர்கள். அப்பா பிதாவே என்று தேவனை அழைக்கிறீர்கள். ஆமென். அப்பா பிதாவே என்று அவரை அழைக்கிறீர்கள். தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை, அது யாருடைய ஆவி? குமாரனுடைய ஆவி. குமாரனுக்கு கொடுத்த அதே அபிஷேகத்தை, தன்னுடைய சொந்த குமாரனுக்கு கொடுத்த அதே ஆவியை, தன்னுடைய சொந்த குமாரனுக்கு கொடுத்த அதே அபிஷேகத்தை, தன்னுடைய சொந்த குமாரனுக்கு கொடுத்த அதே ஆவியின் வல்லமையை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து நம்மை குமாரர்களாய் குமாரத்திகளாய் மாற்றினார். நம்முடைய இருதயங்களில் ஆண்டவர் ஆவியை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயங்களில் ஆண்டவர் ஆவியை அனுப்பினார். கர்த்தர் ஆவியை நம்முடைய இருதயங்களை அனுப்பினபடியினால் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனுடைய ஆவியை எங்கள் இருதயங்களில் அனுப்பின கர்த்தரை இந்த வேளையில் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனுடைய ஆவி எங்களுக்கு அனுப்பினீரே, குமாரனுடைய ஆவி எங்கள் இருதயங்களுக்குள்ள அனுப்பினீரே, உமக்கு நன்றி. உம்முடைய குமாரனுடைய ஆவியை தொடர்ந்து எங்கள் இருதயங்களில் வைப்பீராக. சாட்சியாய் நிறுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.